இந்த உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர், குறிப்பாக எப்பொழுதும் ஆரம்ப காலத்திலிருந்து இளமை பருவத்திலே இருந்து இந்த பகுதியிலே கழகத்தை கட்டி காத்து வளர்த்தெடுத்த என் அன்பிற்குரிய குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய துறை அமைச்சர், என் அன்பு சகோதரர், இப்போ இல்லை இவர், நான் ஆரம்பத்திலிருந்தே அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவர் எனக்கு தெரிஞ்சவர், காஞ்சிபுரம் தான் அவர் தான் என்ற அடிப்படையிலே இங்கே அமர்ந்திருக்கிற தாமோ அன்பரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கட்சியிலே மிகப்பெரிய மூத்த முன்னோடி, சென்னையில் கட்சி வளர்த்தவர்னா அவர் தான். அதுவும் இந்த ஆலந்தூர் பகுதியில் அவர் என்னென்னவா இருந்தார்னு எனக்கு தெரியும். நகர்மன்ற தலைவராக இருந்த காலத்திலிருந்து கட்சிக்காக உழைப்பதில், கட்சியை பரப்புவதிலே மிகச் சிறப்பாக இருந்துதான் இன்று அமைப்பு செயலாளராக எல்லா அமைப்புகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிற எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்களே, எல்லாம் செஞ்சு இந்த வரவேற்புரையாற்றி இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு செய்து புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பதை போல இன்று செயல்பட்டிருக்கிற என் அன்பிற்குரிய கழக தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் அன்பு தம்பி தமிழ்மாறன் அவர்களே, எல்லாத்துக்கும் மேலே எந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தா நல்லா செய்வாங்கன்னு தெரிஞ்சு ஒரு முதலமைச்சர் இந்த பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கார் பார்த்தீங்களா? டிஆர்பி ராஜாவுக்கு ஒப்படைச்சிருக்கார். அதுதான் மிக மிக முக்கியம். கழக வளர்ச்சியிலே இந்த பணிகளை செய்வதற்காக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அமைச்சர். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் தொழில்துறை அமைச்சர். இளைஞர்களுக்கு இப்போ என்ன முக்கியமான தேவை? அரசு வேலை, தொழில்துறையில் வேலை, அதையெல்லாம் செய்கிற ரெண்டு அமைச்சர்களும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஒன்று தொழில்துறை, அடுத்து சிறு குறு தொழில். இந்த ரெண்டு பேரும் வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு கொடுக்கிற அமைச்சர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பல்வேறு தொழில்கள் வளர்வதற்கும் முக்கியமாக அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய தம்பி டிஆர்பி ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற எங்கள் மாவட்டத்தை சார்ந்த அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கே.எஸ். மஸ்தான் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற காஞ்சி தெற்கு மாவட்ட துணை செயலாளர் செல்வம் அவர்களே, அன்பிற்குரிய விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் பொன் கௌதம் சிகாமணி அவர்களே, வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சேகர் அவர்களே, தாம்பரம் மாநகர கழக செயலாளர், அவரும் அந்த காலத்திலிருந்து என் கூட பழகியவர் தான், மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒருவர் தான், சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறேன் அன்பிற்குரிய சகோதரர் ராஜா அவர்களே, ஈகா கருணாநிதி பேரை விட ஈகான்னு தான் எல்லாம் கூப்பிடுவாங்க அவரை. அந்த அளவிற்கு அந்த பகுதியிலே கழகத்தை அப்பொழுதிருந்து கட்டி காத்து வருகின்ற என் அன்பிற்குரிய ஈகா, நான் எப்பயுமே ஈகான்னு தான் கூப்பிடுவேன், இந்த ஈகா அவர்களே, அன்பிற்குரிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற எங்கள் மாவட்டத்தை சார்ந்த விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கழக தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய இணைச் செயலாளர் மகேந்திரன் அவர்களே, அனைத்தை விட இதுக்கு ஒரு ஆலோசகர் இருக்கார் பாருங்க, லெனின்னு. சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர் ஆலோசகர் ஆக்கியிருக்காருன்னா அதுதான் தலைவர். ராஜாவுக்கு ஆலோசனை தேவையில்லை, இருந்தாலும் மற்றவங்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் ஆலோசனை சொல்ல வேண்டிய ஆற்றல் மிக்க ஒருவராக இருப்பவர் தான் நம்முடைய சகோதரர் கோவி லெனின் அவர்கள். அதே போல இங்கே வருகை புரிந்திருக்கிற துணை மேயர் என் அன்பிற்குரிய சகோதரர் காமராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய கலைஞர் காலத்திலிருந்து இந்த தகவல் தொழில்நுட்பம் வெளியில் ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் செய்தியை கொண்டு போகிற ஒருத்தர் அவர் தான் நம்முடைய அன்பிற்குரிய தம்பி நவீன். எப்போ பார்த்தாலும் கலைஞரோடு சுற்றி சுற்றி வந்தவர்.
அப்போ எல்லா செய்தியும் அவர் தான் கொடுப்பார். நவீன அவர் கூட இருக்கிற அன்பிற்குரிய சுரேஷ், இவங்க 2 பேரும் பிரியவே மாட்டாங்க. அப்படி இருந்து இந்த கழகத்தை தொகுதி செய்திகளை எடுத்து சொல்கின்ற ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிற அன்பிற்குரிய தம்பி நவீன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய PM ஸ்ரீதர் அவர்களே, அன்பிற்குரிய MK சிவா அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஜியாவுதீன் அன்பரசு ரோமியன் அவர்களே, இந்த காஞ்சி விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த இதனுடைய அமைப்பாளர்களே, பம்மல் வே ரவிச்சந்திரன் அவர்களே, எல்லா பேரையும் சொல்லணுன்னு ஆசை தான். இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி என்ன சாப்பாட்டு நேரம் நீங்களாம் ரொம்ப பண்ணிட்டு இருப்பீங்க. அதற்காக மிக சுருக்கமாகவே இவைகளையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னதான் டெல்லிக்கே ராஜாவாக இருந்தாலும் ஊருக்கு புல்லான்னுவாங்க. நான் என்னதான் அமைச்சராக இருந்தாலும் துணை பொதுச் செயலாளராக இருந்தாலும் நான் இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தை சார்ந்தது. விழுப்புரம் நகரம் திருக்கோயிலூர் அதாவது சேர்ந்தவர் தான், தெற்கு மாவட்டம் தான். அங்கேருந்து எங்கள் மாவட்ட பொறுப்பாளராக ஒருத்தர் வந்திருக்கார் அன்பரசுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா அவர் முரசொலி அன்பரசுன்னு தான் எல்லாருமே தெரியும். ஏன்னா அவர் முரசொலிக்கு ரிப்போர்ட்டராக இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில துணை அமைப்பாளராக இருக்கிற சிவா, அவர் சிவான்னு சொல்கிறத விட கலைஞர் டிவி சிவானா தான் தெரியும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த மாதிரி தொடர்பு வைத்து கொண்டிருப்பதன் மூலமாக எல்லாவற்றுடைய செய்திகளை அங்கேயும் சொல்லுவாங்க, பத்திரிகைக்கும் கொடுப்பாங்க, டிவிக்கும் கொடுப்பாங்க. உங்களுக்கும் தெளிவாக மக்களுக்கும் அறிவிக்கக்கூடிய அவர்கள் தான். வந்திருக்கிற அனைத்தையும் விட எங்களுக்கு கழகத்தின் ஆணி வேறாக அடிமட்டத்திலே கழகத்தினுடைய கொள்கைகளை எடுத்துச் சொல்கிற மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிற என் அன்பிற்குரிய இந்த அணியை சார்ந்த, இந்த மண்டலத்தில் இருந்த வருகை புரிந்திருக்கிற அணியை சார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான குறிப்பாக இங்கே எல்லாம் கிட்டத்தட்ட எல்லா கருத்தையும் சொல்லிட்டாங்க. அதனால் நானும் சொல்லி சிலதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கே அன்பிற்குரிய அன்பரசு அவர்களும் நம்ம அன்பிற்குரிய அண்ணன் பாரதி அவர்களும் ஒன்றை எடுத்து சொன்னார், மேடை பேச்சு. இப்போ பாரதி அண்ணனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற நம்முடைய அன்பரசாக இருக்கட்டும், செஞ்சி மஸ்தானாக இருக்கட்டும், நாங்கள்லாம் அந்த காலத்தில் கட்சியில் போய் சேர்ந்தோம்னா பேச்சை கேட்டுட்டு தான். பெரியார் பேச்சு, அண்ணா பேச்சு, கலைஞர் பேச்சு, இந்த பேச்சு எங்கே நடந்தாலும் போகாமல் இருக்க மாட்டோம். அதுவும் இது அண்ணா பிறந்த மாவட்டம். ஆக இவருடைய பேச்சை கேட்டு தான் அன்னைக்கு மாணவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் நாங்கள்லாம் அங்கே சொன்னார் பாருங்கள், திமுகன்னு திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம். அப்பொழுது மாணவர் அணியில் எல்லோரும் இளைஞர்கள் எல்லாம் இந்த மேடை பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்தவன். அப்பொழுது பல்கலைக்கழகத்தினுடைய திமுக செயலாளராகவும் இருந்தவன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு வர்றதுக்கு கலைஞரோ அண்ணாவோ வந்தாங்கன்னா நைட்டு 10 மணிக்குன்னு சொன்னால் 11-2 மணிக்கு ஆகிடும். அந்த 2 மணி வரல அந்த யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் இருக்க மாணவர்கள்லாம் போய் அந்த தெற்கு தெருவில் ஃபுல்லாக தெரு பூரா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் தான் இருப்பாங்க. அந்த மாணவர்களை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. அப்படிலாம் பேச்சை கேட்டு கேட்டு வளர்ந்தது தான் இந்த இயக்கம். ஆனால் இன்றைக்கி மேடை பேச்சுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு, அந்த அளவுக்கு எங்கேயும் இல்லை. அது காரணத்தை எந்த ஒரு தவறும் கிடையாது, அறிவியலுடைய வளர்ச்சி. அப்போ மேடை பேச்சின் மூலமாகத்தான் கருத்துக்களை எடுத்து சொல்ல முடிந்தது. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எதன் மூலமாக? எல்லாம் செல்ஃபோன்லேயே நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களாம் வரும்போது காரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பை தான் பார்த்துக்கினே வருவோம். வாட்ஸ்அப்பில் தினம் ஒரு 50-60 செய்தி வாட்ஸ்அப்பில் வந்துடும். அதை பார்க்கறது தான் என் வேலை. எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. அந்த வாட்ஸ்அப்பை எப்படி போடுறதுன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது என் பேரன் தான். ஏன்னா இப்போ சின்ன பிள்ளைங்க கையில் இருக்கிறதெல்லாம் இந்த செல்ஃபோன் தான். இந்த ஃபோன்லேயே அவங்க பேசிக்கிறது வர்றதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த செல்ஃபோனின் மூலமாக செய்திகளை, கழகத்தினுடைய செய்திகளை கொண்டு சேர்ப்பவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாம் என்பதை நான் உண்மையிலே மகிழ்ச்சியோடு தான். அறிவியல் வளர்ச்சி, சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட், அந்த அறிவியல் வளர்ச்சி அதுதான். டிஆர்பி ராஜா என்ன பண்ணுறாரு, உங்களை எல்லாம் கான்டாக்ட் பண்ணி
அந்த பணியை செய்யுமாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவரும் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் முக்கியம். எந்தெந்த பணிகளை எப்படி சொல்ல வேண்டும் அதுதான் முக்கியம். அதுவும் குறிப்பாக வந்திருக்கிற நீங்கள்லாம் செய்கிற பணி தான் மிக முக்கியமானதாக இருக்க முடியும். அதுவும் சகோதரியெல்லாம் வந்திருக்கீங்க பாருங்கள், நீங்கள் நினச்சா செய்ய முடியாதே கிடையாது. எல்லாரோட இவ்வளோ ஆம்பளைங்க இருந்தாலும் நீங்கள் தான் இந்த பிரச்சாரத்துக்குன்னே பிறந்தவங்க இந்த தாய்மார்கள் தான். அந்த காலத்திலேருந்து குழாயடிகளையும் பேசுவீங்க, வீட்டுக்காரர்கிட்ட பேசுவீங்க, சாப்பாடு போடும்போது பேசுவீங்க. நீங்கள் பேசி தான் உங்கள் வீட்டுக்காரர்களுக்கே பல செய்திகளை எடுத்து சொல்லுகின்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த தகவல் தொழில்நுட்ப பணியில் பெரும்பாலும் எல்லோரும் மகளிர் அதிகமாக சேர்க்கின்ற பணியை நீங்கள் செய்ய வேண்டும். இட்ஸ் எ ரெக்வெஸ்ட். ஏன்னா நீங்கள் தான் மிக சிறப்பாக செயல்பட முடியும். இப்போ கூட நான் கேஆர்பி ராஜாவோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இப்போ கிராம அளவிலே போட்டிருக்கிறோம், பூத்துக்கு ஒருத்தரை போடணும். இப்போ BLA 2 BLC என்று நாம் அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு தகவல் தொழில்நுட்ப அணி அப்படி நியமிக்கப்படுகின்றவர்கள் அந்த BLA 2 BLC கிராம செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் அவர்களோடு இணைந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும். அண்ணா முதல்ல சொல்லிட்டோம் இல்லையா, நீங்கள் ஆற்றுகிற பணிதான் எல்லோருக்கும் சென்றடையும். பெரியார் என்ன சொன்னார், அண்ணா என்ன சொன்னார், கலைஞர் என்ன சொன்னார், தளபதி என்ன சொல்லுகிறார். அதுபோன்று இந்த இளைஞர்களை ஈட்டி முனைகளாக தீட்டி வருகிற நம்முடைய ஆற்றல் மிக்க துணை முதலமைச்சர் உதயா அவர்கள் இளைஞர்களுக்கு சொல்லுகிறார்கள். அவரை பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யாரே கிடையாது. ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டே என்ன பாடுபடுத்துறாருன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அதுதாங்க உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிய வேண்டியது. நீங்கள் சார்ந்து இருக்கிற பகுதிகள், நீங்கள் இருக்கிற பூத்து, அதில் முதல்ல செயல்படுங்க. நீங்கள் பூரா நீங்களும் மாவட்டத்தை பூரா சுற்றி வரணுங்கிறத விட நீங்கள் இருக்கிற அந்த பகுதியில் இருப்பவர்களை கழகத்தினுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லி வளர்க்கிற பக்குவத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய பணியாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நான் மறுபடியும் உங்ககிட்ட நான் வைக்கிற அன்பான வேண்டுகோள், நீங்கள் தான் செய்தி தொடர்பாளர். எல்லா கட்சியினுடைய கொள்கைகளை சொல்லுங்கள். இப்போ எல்லாம் நாங்களாம் சொன்ன பாருங்கள், நாங்களாம் மேடை பேச்சு கேட்டு தான் கொள்கையை தவிர்த்து தான் பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் கலைஞரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுடைய பேச்சை கேட்டு தான் மாறியவர். அந்த மாதிரி நீங்கள் அந்த கொள்கையை இன்றைய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மாணவர்கள் மத்தியில் நீங்கள் கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கணும், இளைஞர்கள் மத்தியில் தொடர்பு வச்சுக்கணும். நீங்கள்லாம் அவங்களெலாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாம் இளைஞர்களாகத்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இளைஞர்களெல்லாம் உங்கள் பகுதியிலே உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த இளைஞர்களையெல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுக்கு முதலில் இந்த பாடத்தை நடத்துங்கள், அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்லுங்கள். அந்த பணியை நீங்கள் செய்தால் போதும். அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு முதலாவதாக நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். இந்த தொலைபேசியை எப்படி பயன்படுத்துவது, எப்படி அதை செயல்படுத்துவது, அதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறான், இப்போ தொலைபேசி வச்சுக்கிறவனா கூட சினிமா பார்க்குறாங்கல்ல, எதனா கதை வருதான்னு பார்க்குறான், வேறு எதனா நிகழ்ச்சி இருக்கான்னு பார்க்குறான். அந்த மாதிரி பார்ப்பவர்கள் பார்க்கணும், தப்பு இல்லை. அப்படி பார்க்கும்போது அதனோடு சேர்ந்து நாம் கொடுக்கிற செய்தியையும் அவர்களை பார்க்க வைக்க வேண்டும். அந்த மாதிரி இந்த செய்தியை எப்படி பரப்பணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி அதை செய்ய வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். அந்த அடிப்படையில் தான் உங்களையெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, நீங்கள் முதல் முக்கியமாக இளைஞர்கள், மகளிர், அவர்களுக்கு நீங்கள் நம்முடைய திட்டங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும், நம்முடைய கட்சி கொள்கைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அம்பேத்கருடைய நிகழ்ச்சி, அதற்காக நாம் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டம், இதை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அதெல்லாம் நீங்கள் எல்லோருக்கும், குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்கும் அந்த செய்தியை அனுப்பும். அம்பேத்கரை பற்றி அமித்ஷா என்ன பேசினார், ரொம்ப பேருக்கு எதுவும் தெரியாது. என்ன பேசினார் தப்பாக பேசிட்டாருன்னு சொல்கிறாங்களே தவிர என்ன பேசினாருங்கிறது நான் உடனே வாட்ஸ்அப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாட்ஸ்அப்பில் தமிழில் செய்தி போட்டு வந்திருக்கு. அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் 6-7 தடவை அதை அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் கூட அங்கே பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். 6-7 தடவை நீங்கள் எல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேர் சொல்கிறீங்க,
அந்த அம்பேத்கர் பேரை சொல்லுவதை விட ஆண்டவன் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாருன்னா அதை நீங்கள் புரிந்து கொள்ள. இந்த வரியை எப்படி பேசினாரு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டும். அது முக்கியம். இந்த நண்பர்கள்லாம் சொன்னது போல இப்போ இருக்கிற பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், டிவிகள்லாம் இதெல்லாம் அப்படியே அதிகமாக ஃபுல்லாக சொல்கிறதில்ல. அவங்க ஏதோ நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், கொஞ்சம் இடத்துல நடக்குதுன்னு சொல்கிறாங்க தவிர இந்த செய்திகளை சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு அதெல்லாம் நாம் முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்லணும். அப்போ தான் உங்களுடைய இயக்கத்தினுடைய கொள்கைகள் அடிமட்டத்திலே சென்று அடையும். ஆகவே வந்திருக்கிற தோழர்களே, அதுவும் குறிப்பாக இந்த பணியை செய்வதற்காக வருகை புரிந்திருக்கிற மகளிர்களே, அதுதான் இப்போ ராஜா பேசும்போது கூட சொன்னார், நான் எல்லா இடத்துலையும் மகளிர்களையும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் நியமிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம், அதையும் செய்யணும்னு. வந்திருக்கிற மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஒத்துழைப்போடு நீங்கள் எல்லாம் இதில் என்ன பண்ணுறீங்க, சில பேர் தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக போயிடக்கூடாது. அங்கே இருக்கிற கிளை செயலாளர்கள், அங்கே இருக்கிற நகர செயலாளர்கள், அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவர்களோடு தொடர்போடு இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அப்போ தான் கட்சியில் சில பிரச்சனைகள் இருக்கும், இல்லாத இடம் இருக்க முடியாது. ஆனால் அவைகளையெல்லாம் தூர எழுதி இதை செயல்படுத்த முடியும். இப்போ நம்மை விமர்சிக்கிறவர்கள் அதிமுக, அதுவும் நம்ம யார் அவர் இபிஎஸ், அவர் என்ன பேசுறதுன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கார். அதுக்கு கூட நேற்று நம்முடைய அன்றைக்குரிய சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் இன்னும் கீழே எடுத்து செல்ல வேண்டும். ஆக இது போன்ற செயல்களை எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லி, அவர் அம்பேத்கரை பற்றி பேசலைன்னு அவர் சொல்கிறது மட்டும் இல்லை, தலைவர்லாம் சொல்கிறாங்க. எல்லாமே நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கூட அவரை பற்றி சொல்லியிருக்காரு. அம்பேத்கரை பற்றியே பேசல, இவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி உடனே நம்ம பேசின உடனே இருந்தாலும் என்ன பண்ணுறோம், இன்னைக்கு திடீர்னு அம்பேத்கர், அது கூட எப்படி அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பற்றி பேசலை, அது எப்படி பேசியிருக்காரு பார்த்தீங்களா, பத்திரிகை டிவிலாம் என்ன சொல்லியிருக்காரு. அதுக்கு முதல்லையே எனக்கு முன்பு ஒரு முன்னாள் அமைச்சர், கரெக்டாக தான் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, நிறைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்ன கருத்து தான் இவள் கருத்து, அவ்வளோதான். இவர் என்ன கருத்துன்னு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லணுமா வேணாமா? இதெல்லாம் சொல்லலை. இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதெல்லாம் அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இவங்கெல்லாம் இந்த பணியும் அவர்கள் செய்யல, சும்மா குறை கூறுவதற்காக அரசியல் நடத்துகிறார்களே தவிர, அரசியலுக்காக ஏதேனும் பேசுகிறார்களே தவிர மக்களுக்காக அவர்கள் எதையும் செய்யவில்லை, பேசவில்லை என்பதையெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அதைத்தான் இங்கே நம்முடைய கௌரவசியாமி அவர்கள் கூட பேசும்பொழுது சொன்னார், நம்முடைய ஆட்சி 10 ஆண்டு காலம் என்ன அவங்கெல்லாம் செஞ்சாங்கிறத எடுத்து சொல்லணும். நம்முடைய ஆட்சி இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, வருகிற 10 ஆண்டுகள் மட்டுமல்ல, நம்முடைய இளைய தளபதி அவர் முதலமைச்சராகி இந்த திராவிட இயக்கத்தை வளர்க்கிற வகையில் நாம் செயல்பட வேண்டும். அதற்கெல்லாம் ஆணியல்தான், ஆணி வேறு தான் நீங்கள். நாங்கள் தான் என்னதான் உட்காந்துருந்தாலும் உங்களால் நாங்கள் மேடையில் உட்காந்து வரோம். அதுதான் முக்கியம். நீங்கள் செய்கிற பணிகளினால் கிளைக்கழகத்தில் இருப்பவர்கள் நீங்கள், அதுவும் குறிப்பாக மக்களோடு தொடர்புடைய நீங்கள் செய்கிற பணியினால்தான் நாங்கள் எல்லாம் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறோம். அந்த பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள், மிகச்சிறப்பாக செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதை நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய டிஆர் பாலுடைய பிள்ளை அன்பிற்குரிய டிஆர்பி ராஜா அவர்கள் பார்த்தீங்களா, எங்களுக்கு பாலுன்னு பேசும்போதும் அவர் பேர் தான் ஞாபகம் வருது. அதுதான் நட்பு பழகிட்ட காலம். அப்படி அவருடைய பிள்ளையாக இருந்து இந்த கழகத்தை கட்டி காத்து இந்த கொள்கைகளை வளர்த்து கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள், அவர் பணி மிகச்சிறந்த பணி. அமெரிக்காவுக்கு முதலமைச்சரோடு சென்று தொழிற்சாலைகளை கொண்டு வருகிற பணியிலேயும் செயல்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும். ஆக இவைகளையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதைவிட இந்த கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற அன்பிற்குரிய தம்பி தமிழ்மாறன் அவர்கள், நான் முன்பே சொன்னதைப் போல அன்பரசும் அந்த காலத்திலேருந்து எதையும் செய்யக்கூடியவர். அன்பரசு அந்த காலத்திலேயே அப்போ ஒருத்தர் இருந்தார் இந்த மாவட்டத்தில், யார் சொல்கிறாங்க பாருங்க, 14 ஒருத்தர் இருந்தார். அவர் காலத்தில் அந்த கட்சியில் இருந்தவர் தான்
அவர் கூட இருந்தவர் தான். ஆனால் அவர் தடுமாறும் போது கூட அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் கழகத்திற்காக உழைத்த ஒருவர் தான் நம்முடைய இங்கே இருக்கிற அன்பரசர். அந்த மாதிரி ஒரு குணம் எல்லோருக்கும் வர வேண்டும். இங்கே இருக்கிற மஸ்தான் அப்படி தான். நான் மாணவ பருவத்தில் செயலாளராக இருக்கும்போது என் கூட வந்து அங்கேருந்து செயல்பட்டவர் தான் நகரம். அந்த மாதிரி தான் இங்கே இருப்பவர்கள் எல்லாம் ஈக்காவாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் எல்லோரும் அப்படி செயல்பட்டவர்கள் தான். இங்கே இருக்கிற எம்பி செல்வமாக இருந்தாலும் எல்லோரும் அப்படி செயல்பட்டவர்கள் தான். அந்த அடிப்படையில் தான் நான் உங்களை பார்த்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களைப் போல நீங்களும் அந்த பண்பினை பின்பற்றி நீங்கள் அனைவரும் நம்முடைய கழகத்தினுடைய முக்கியமாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய செயல்பாடுகளையும் துணை முதலமைச்சருடைய செயல்பாடுகளையும் ஒவ்வொரு துறைகளிலேயும் நடைபெறுகின்ற செயல்பாடுகளையும் அடித்தளத்து மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு புரிய வைக்கின்ற வகையிலே செயல்படுங்கள் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டு இந்த வாய்ப்பை அளித்த அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய உடமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.